அவங்க காஃபி சாப்பிடட்டும். நம்ம ட்ரேடிங் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்ததேவும் பேங்க்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து பீட் பண்றதுக்கு தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்க. ட்ரேட் பண்ணி உங்க காச வந்து லூஸ் பண்றதுக்கு இல்ல. ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸானது. ட்ரேடிங்லேருந்து தூரமா இருங்க. இன்வெஸ்டிங்குள்ள போங்க. மத்தபடி இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். என்ன என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கும். ஃபியூச்சரும், ஆப்ஷனும். ஸோ இதில ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இதுலயும் 4 வகை இருக்கும். ஸோ 4 வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால், அப்புறம் புட் அப்படின்னு இருக்கும். ஸோ கால்ல பார்த்தீங்கன்னா, கால்ல 2 இருக்கும். பை, அப்புறம் செல். அதே மாரி புட்லயும் பை, அப்புறம் செல் அப்படின்னு இருக்கும். இது வந்து பெட்டிங். பெட்டிங்கிறது தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு கடைசியா வீடியோ எண்டிங்கில ஒண்ணு சொல்றேன். பெட்டிங் கிடையாது இது. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் பெட்டிங் கிடையவே கிடையாது. அது ஒரு வேற வேற அர்த்தம். பட் நான் அது கடைசியா சொல்றேன். ஸோ இப்ப இங்க என்ன பார்த்தோம்? கால் வந்து 2 வகையா இருக்கும். பை, செல். அப்புறம் புட் பார்த்தீங்கன்னா, பை, செல் 2 இருக்கும். ஸோ கால்ல நீங்க பை பண்ணீங்கன்னா, கேப்பிட்டல் அதாவது மணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அரவுண்ட் நீங்க 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். 10,000 இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி செல் பார்த்தீங்கன்னா, செல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எது? கேப்பிட்டல். நீங்க போடுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 1,10,000 1,10,000 வரும். எதுக்கு? நீங்க கால வந்து ஷெல் பண்ணும்போது. ஸோ இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்து நீங்க பை பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அதாவது மார்க்கெட் வந்து மேல ஏறும் அப்படின்னு நெனச்சு நீங்க வந்து பை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது மார்க்கெட் கீழ இறங்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ நீங்க கால வந்து செல் பண்ணணும். ஸோ இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட் தான். ஸோ டைம் மேனேஜ்மென்ட்னா, நீங்க கால வந்து பை பண்ணீங்கன்னா, பிரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வரும். ஸோ அதே நீங்க கால வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா, பிரீமியம் வந்து மேல ஏறிக்கிட்டே போகும். அதாவது அந்த டைமுக்கு ஏத்த மாரி மேல ஏறிக்கிட்டே போகும். அதே மாரி புட்ல பார்த்தீங்கன்னா, பை அப்புறம் செல் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ இதில அதே மாரி தான். புட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புட்ட வந்து பை பண்ணீங்கன்னா கம்மியா தான் வரும். 10K அரவுண்ட் வரும். அதே இது செல் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 100K 1,00,000 கிட்ட வரும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் வந்து பை பண்ணும்போது எப்பயுமே கம்மியா இருக்கும். செல் பண்ணும்போது எப்பயுமே அதிகமா இருக்கும். அதே மாரி ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா, 100K 1,00,000 வந்து நீங்க போடுற மாரி இருக்கும். ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸால ஃபியூச்சர் ட்ரேடிங்கும், ஆப்ஷன்ஸ் செல்லிங்கும் பண்ணவே முடியாது. ஸோ அங்க கால் புட்ல என்ன நடந்துச்சு? கால வந்து பை பண்ணீங்கன்னா, அதே மாரி புட்ட வந்து செல் பண்ணீங்கன்னா, கால் பை பண்ணும்போது, புட் செல் பண்ணும்போது உங்களோட மைண்ட் என்ன யோசிக்கணும் அப்டின்னா, மார்க்கெட் மேல ஏறப்போகுது அப்டின்னு யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி கால வந்து செல் பண்ணீங்கன்னா, புட்ட வந்து பை பண்ணீங்கன்னா, உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து என்னது? மார்க்கெட் வந்து கீழ இறங்க போகுது அப்டின்னு அர்த்தம். ஸோ இதான் பேசிக். செல் பண்ணும்போது எப்பயுமே காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். 1,00,000 கிட்ட தேவைப்படும் இன்வெஸ்ட்மென்ட். பை பண்ணும்போது எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். 10,000 கிட்ட தேவைப்படும். ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து இதில தான் மேக்ஸிமம் போறாங்க. லாஸ் ஆகிட்டு வராங்க. 91% ஆஃப் இண்டிவிஜுவல் எஃப்&ஓ ட்ரேடர்ஸ் அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் சொல்றாங்க. லாஸ்ட் மணி இன் FY25 டிஸ்பைட் செபி கர்வ்ஸ். டிஸ்பைட் செபி கர்வ்ஸ்னா செபி வந்து என்ன செஞ்சாங்க? நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. எப்போ? FY 2024 FY 2024 எண்டிங்கில வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து நெறையா லாஸ் பண்ணாங்க. அதனால ஒரு சில ரூல்ஸ்லாம் போட்டாங்க. கொஞ்சம் பிரீமியம் வந்து அதிகமா இருந்துச்சு. எதுல? ஆப்ஷன் ட்ரேடிங்ல. ஸோ அதனால ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாங்க அப்படின்னு நெனச்சாங்க. பட் என்ன நியூஸ் வந்திருக்கு? 74,812 crore வந்து FY24ல ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப FY 2025ல 1.06 lakh crore 41% வந்து இன்னும் அதிகமாயிருக்கு. அந்த செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டோம். ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ் பண்றது யார்ட்ட பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் ஸ்ட்ரீட் மாரி ஆளுகிட்ட. பிளஸ் ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ட்ட. யார்ட்ட வந்து அதிகமா காசு இருக்கோ, அவங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்டே போறா. இந்த ரஜினி கூட சொல்லுவாரே, "ஏழை வந்து ஏழை ஆகிக்கிட்டே போறான். பணக்காரி வந்து பணக்காரி ஆகிக்கிட்டே போறான்" அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இப்படி தான் நடக்குது. யார்ட்ட அதிகமா பணம் இருக்கோ, அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து சம்பாரிச்சுக்கிட்டே போறாங்க. யார்ட்ட பணம் இல்லையோ, அவங்க வந்து தோத்துக்கிட்டே போறாங்க. இதான் நடந்துட்டு வருது. இப்ப நீங்க ஒண்ணு யோசிக்கலாம். இப்ப ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து 91% வந்து லாஸ் பண்றாங்க. 1,00,000 கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு ரீட்டெயில் ட்ரேடர்ஸோடது. ஸோ ஏன் பேன் பண்ணக்கூடாது? ஸோ ஏன் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரும், ஆப்ஷனும் வந்து சும்மா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ வந்து டார்கெட் பண்றதுக்கு கொண்டு வரல. ஃபியூச்சரும், ஆப்ஷனும் வந்து மெயின் டார்கெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜிங் பண்றதுக்கு தான். ஸோ ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிளா வந்து HDFC பேங்க்ன்னு வச்சுக்கோங்க. HDFC பேங்கோட ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கு. எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கீங்க? ஒரு 1000 ஸ்டாக் இருக்கு. 1000 ஸ்டாக் இருக்கா?
நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து ஒரு 10 வருஷமா ஹோல்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ வருஷமா? 10 வருஷமா ஹோல்டு பண்ணுறீங்க. ஸோ, உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேட் நியூஸ். HDFC பேங்க்கு மேபி ஒரு 20% கூட இறங்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நியூஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போதைக்கு தான் 20% இறங்கும். பட் லேட்டா வந்து அது கண்டிப்பா மேல ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க அந்த 1000 ஷேர வந்து விக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ, அந்த இடத்துல தான் ஃபியூச்சரும் ஆப்ஷனும் வந்து யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யலாம், செல் அ இத வித்துட்டீங்கன்னா, ஸ்டாக்க நீங்க வித்துட்டீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு கத. ஒண்ணும் செய்ய முடியாது. திரும்ப வாங்கணும்னா, நீங்க புது புது பிரைஸ்ல தான் வாங்க முடியும். பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெட் பண்றது தானே, உங்களுக்கு தெரியும் 20% வந்து கண்டிப்பா விழுகும் அப்படின்ட்டு. ஸோ, நீங்க என்ன பண்ணலாம் இங்க, புட்ட வந்து பை பண்ணிக்கலாம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உடனே விழுகாது. லேட்டா விழுகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ, அதனால மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா, ஃபியூச்சர வந்து செல் பண்ணிருவாங்க. ஏன்னா, கீழ தானே விழுகப் போகுது. அதனால நீங்க செல் பண்ணணும். ஸோ, அதே மாரி ஆப்ஷன்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால வந்து செல் பண்ணிருவாங்க. ஸோ, பாருங்க, கால் செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங். இது வந்து நீங்க லாங் டைம்க்கு ஹோல்டு பண்ணலாம். லாங் டைம்க்குனா நீங்க மேபி 1 மந்த் கூட ஹோல்டு பண்ணலாம். பட் உங்ககிட்ட ₹1,00,000 இருக்கணும். பிளஸ் புட்ட வந்து உங்களால ஹோல்டு பண்ண முடியாது. இது வந்து ஷார்ட் டேர்ம்க்கு தான். மேபி மேக்ஸிமம் உங்களால ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ் மட்டும் தான் ஹோல்டு பண்ண முடியும். இது வந்து உங்க காச வந்து கரைக்கிற டைம் இது. அதாவது நீங்க 10,000 போடுறீங்களா? 10,000 போடுறீங்க. பட் மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல சுத்திருச்சு. அது ஒரு ட்ரேடிங் ட்ரேடிங் கான்செப்ட் வரும். நெறைய கான்செப்ட் வரும். புட், பை, கால் இந்த மாரி செல்லுல. ஸோ, நம்ம எங்க இருந்தோம்? 1000 ஷேர் வச்சிருந்தீங்க. நீங்க நினைக்கிறீங்க 20% வந்து கீழ விழுகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ, அதனால நீங்க என்ன செய்யலாம், ஹெட்ஜிங் பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஹெட்ஜிங் பர்ப்பஸ்னா, இப்போதைக்கு தான் அதான் விழுகப் போகுது. பட் நான் அந்த ஷேர வந்து விக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ, எனக்கு அந்த 20% கீழ விழுகும்போது எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஹோல்டு பண்றீங்க. உங்களோட ஹோல்டிங்ல அந்த ஸ்டாக் வந்து 20% வந்து கீழ விழுந்துரும். பட் நீங்க என்ன செய்யலாம், ஆப்ஷன் வழியா இல்லாட்டி ஃபியூச்சர் வழியா செல் பண்ணிறலாம். இதுக்கு உங்களுக்கு தனியா காசு வேணும். இந்த காச யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம். அது பிளெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெட்ஜ் பண்ணி அமௌண்ட்ட கொண்டு வந்து செல் பண்ணி அந்த 20% வந்து கீழ விழுகும்போது நீங்க ப்ராஃபிட்ட வந்து எடுத்துக்கலாம். இது ட்ரேடிங் அப்படிங்கிற உள்ள ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டீங்கன்னா, நெறையா டாக்டிக்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி இருக்கு காசு சம்பாரிக்கிறதுக்கு. ஸோ, நம்ம தான் வந்து தேடணும். பட் 91% வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்றாங்க. எதுல? ஆப்ஷன் பையிங்ல. ஏன் ஆப்ஷன் பையிங்ல தான் லாஸ் பண்றாங்கன்னா, அவங்களால இத மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும். வேற எதுலயும் அவங்களால போக முடியாது. ஃபியூச்சர் செல்லிங்ல பார்த்தீங்கன்னா, ₹1,00,000 வேணும். அதேமாரி ஆப்ஷன் செல்லிங்ல பார்த்தீங்கன்னா, ₹1,00,000 வேணும். இது ரிஸ்க் கம்மி. ப்ராஃபிட் அது லாஸ் வந்து கம்மியாகும். பட் மேக்ஸிமமும் ஆகும் ஒரு சில டைமு. பட் உங்களுக்கு நாலேட்ஜ் வேணும். நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் செல்லிங்லயும், அப்புறம் ஃபியூச்சர் செல்லிங் பையிங்லயும், அதாவது அந்த ₹1,00,000 தேவைப்படுற இடத்துல வந்து உங்களால ப்ராஃபிட் சம்பாரிக்க முடியும். சேஃப் இது அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பையிங் தான் ரொம்ப ரிஸ்க்கானது. உங்களுக்கு உங்களோட அமௌண்ட் வந்து ஒரே செகண்ட்ல ₹10,000 போட்டிருந்தீங்கன்னா, ₹5,000 கூட மாறலாம். ஒரே செகண்ட் தான். 1 செகண்ட் கூட ஆகாது ₹5,000 வர்றதுக்கு. ஸோ, இதத்தான் நான் ட்ரேடிங் வந்து பெட்டிங் கிடையாதுன்னு சொன்னேன். ஸோ, ட்ரேடிங் வந்து ஹெட்ஜிங். ஸோ, எனக்கு தெரியும் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா எதுவும் கவர் ஆகல. அதாவது ஆப்ஷன் பையிங், ட்ரேடிங்கு, ஹெட்ஜிங் வந்து ஃபுல்லா எதுவும் கவர் ஆகல. ஸோ, ஆப்ஷன் பையிங்னா என்ன? செல்லிங்னா என்ன? ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன? ஃபியூச்சர் பையிங், செல்லிங்னா என்ன? ஹெட்ஜிங்னா என்ன? இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது 1லருந்து 100 முடிய, ஸ்டார்ட்லருந்து எண்ட் முடிய ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ இந்த மாரி வீடியோ கொண்டு வாங்க. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆனாலும் பரவால்ல நான் பார்ப்பேன். நான் பார்க்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் வீடியோ வந்து கண்டிப்பா ரெடி பண்ணுவேன். அடுத்த நாளே நான் ரெடி பண்ணிருவேன். மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட் எதுவும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.